ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம். பீசஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனில் வந்து நிறைய மசாலாஸ்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். இப்போது கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. கறியெல்லாம் நல்லா ஊற வச்சாடிச்சு. இப்போ ஊற வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நான் மசாலாலாம் ஆட் பண்ணியிருந்தேன். மசாலா ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கேமராமேன் வந்து கேமரா ஆன் பண்ண மறந்துட்டாப்பில். ஸோ என்னென்ன போட்டேன்றது வந்து கேமராவில் ரெக்கார்டிங் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா, தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி நல்லா பொடியை நறுக்கி இது கூட ஆட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் அதுவும் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகா பொடி அது 2 தான் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இது மட்டும் தான் இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணி இது என்னாச்சுன்னா நல்லா போட்டு பிசையணும். இந்த தக்காளியும் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கறி வந்து ஹார்டாக ஆக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நான் குக்கிங் பண்ணாலும் சிலது பார்த்தீங்கன்னா கறி மறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் வந்து கறி வந்து சாஃப்டாகவே இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு இப்போ வானில் வச்சுக்கலாம். வானல் நல்லா காயட்டும். வானல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கங்க. பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். அது கூட பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கூடயே. நல்லா பொரிஞ்சு வந்துருக்கும் போதே பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து காஷ்மீரி சில்லி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, அது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 5-6 எடுத்துக்கிட்டால் போதும். இது நல்லா நான் இடித்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சியில் கூட ஓட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இடித்து வச்சுக்கிறது பெட்டர் தான். இப்போ இது வெங்காயத்து கூட கலந்துக்கலாம். நல்லா வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகி இந்த காஷ்மீரி சில்லியும் வதங்கும் போது பார்த்திங்கன்னா கலர் கொடுக்கும். நீங்கள் இது கலர் பொடியெலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சிக்கன் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. அடியில் தண்ணி விட்டுருக்கேன்னு பார்ப்போம். வீட்டில் பிடிச்சுன்னு இல்லை, இடிக்கதான் இருந்துச்சு. நல்லா மனமாக இருக்குதுங்க ஐயா. பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம கிளறி விடணும். இது எதுக்காக கிளறி விடணும்னு பார்த்திங்கன்னா, அடியில் மட்டும்தான் அப்புறம் சிக்கன் வெந்திருக்கும், மேலே வந்து அது ரஃபாகவே இருக்கும். ஸோ இப்போ கிளறி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருக்கிறது கீழே போகும். ஸோ அப்போ அதுவும் நல்லாவே ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த தண்ணி நிறையா விட்டுருக்கு பார்த்தீங்களா. இதேமாரி கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த தண்ணி இன்னும் நல்லா ஆவியாகிடும், நல்லா துண்ட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விட்டே இருக்கணும். திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி போடலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். இப்போ கிண்டி விடும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா தண்ணியும் வந்து ஆவியாகிடும். இப்போ ஆவி ஆகிடுச்சுன்னா கறி நல்லா வந்து ஃப்ரை ஆன மாதிரி கரெக்டாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி விடும்போதே நல்லா அந்த வாசனைலாம் வருது. எலும்புலாம் தனியாக வர ஆரம்பிச்சு கறி நல்லா வெந்து. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இடித்து வச்சுருக்கிற மிளகு வந்து 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுருக்கோம். இதை நல்லா இடித்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இது கடைசியாக போடணும். இது கடைசியாக போட்டு கிளறும் பார்த்திங்கன்னா அதுக்கான வாசனை நல்லா வரும். ஸோ அதனால் இது கடைசியாக போடுறோம். மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். இப்போ கறி வறுத்தாலும் சரி, கடைசியில் இந்த மிளகு சீரகம் போட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து இன்னும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் அது எதுவுமே கடைசியாக போடும். நல்லா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அது கிரேவி பதத்தில் கூட இல்லை, நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தாலும் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிடும். தண்ணி சுத்தமாக இல்லை, தண்ணி விடவே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு.
ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதை இறக்கிற வேண்டியதான். இறக்கி இங்கே பாருங்க, கறி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இறக்கிடலாம். சிக்கன் ஒரு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். நீங்களா என்ன படமாக பார்த்துருக்கீங்க? படத்துக்கு மட்டும்தான் ரிவ்யூ சொல்லுவாங்களா என்ன? சிக்கனும் சொல்லாது தான். நல்ல சூடாக இருக்குது. நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கன் நல்லா அழகாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம கடைசியாக போட்டோம்ல அந்த மிளகு சீரகம், அதோட வாசம் நல்லா சூப்பராக வந்து ஃப்ளேவர் கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா மசாலா எல்லாமே கறியில் இறங்கிருக்கு.